ஹாய் கைஸ், வாழ்க்கை அப்டேட் எபிசோட் 6. இன்னைக்கு ஒரு அதிசயமான நாள். காலையில எந்திரிச்சோடனே குளிச்சிட்டேன். எப்பவும் காலையில குளிக்க மாட்டேன் நானு. காலையில சாப்பாட்டுக்கு பழைய சாப்பாட்டுல தயிர் ஊத்தி சாப்பிட்டேன். அப்புறம் படிக்க உட்காந்துட்டேன். காலையில எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆரம்பிப்போம்னு சர்ஜரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா ஒரு டாபிக் முடிக்கிறப்ப தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு இன்னொரு சப்ஜெக்ட் ஃபுல்லா உட்காந்து படிச்சு முடிச்சேன். காமெடி பாட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போற வேலை இருந்துச்சு. அதனால அப்பா கூட சேர்ந்து வெளியே போனேன். ரிட்டர்ன் வரப்ப பேக்கரி பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் தட்டுல எடுத்து வச்சு சாப்பிட்டேன். பால்கோவா வேற லெவல்ல இருந்துச்சு. ஈவினிங் போல அப்புறம் அம்மாவை கூப்பிட போனேன். சன்செட் ஆகுறது செம்மையா இருந்துச்சு. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். இந்த பேம்ப்ளெட் கொடுத்து ஒரு ஆயா ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் என்ன, சிஎஸ்கே மேட்ச் இருந்துச்சு. சேட்டா வேற லெவல் செஞ்சுரி போட்டான். திரை மந்திரம் வேலை செஞ்சிருச்சு. ஆர்சி பாலாஜி சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரையும் போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பொழந்துட்டு இருந்தானுங்க. பயங்கரமா இருந்துச்சு மேட்ச். ஒரு நல்ல டோட்டல் தான், டீசென்டான டோட்டலு. சரி, எப்படிதான் இது பண்ண போறாங்கன்னு பவுலிங்ல போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பொழந்துட்டாங்க டெல்லி. என்னடா இது, இந்த மேட்ச் அவ்வளவுதான் பார்த்தா அப்புறம் வரிசையா சரன்னு விக்கெட்டு. ஜேமி ஓவர்டன்லாம் மிரட்டிட்டான் இன்னைக்கு. போன மேட்சுக்கு இந்த மேட்சுக்கும் அப்படியே மேட்ச் முடிஞ்சுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.